அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. ஏஜிஎஸ் கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். ஐ திங்க் தட்ஸ் குவைட் ஓகே தான். ஏன்னா டெத் ரேட், சூசைடு, இந்த தீ குளிக்கிறேன், தூக்குல தொங்குறேன், அதெல்லாம் இப்போ இருக்கா? ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்காது. வேணுங்கிறப்ப நான் காஃபி டேட் போவேன், அப்போதைக்கு இனிக்கும். நம்ம பார்த்தா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கா, என்னடா நீங்க நினைக்கிறீங்கன்னு இருக்கும். என்னோட மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 16லேருந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப இரிட்டேட்டடாக இருந்தால் ஒரு டோஸ் போட்டால் ஜாலியாக சிரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நல்லா ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு இனிக்கும். அது எப்படி இருந்தாலும் அது தப்பாக தான் போய் முடியும். யூ கேன் க்ரை அவுட் அலவுட், நல்லா அழுதுறணும். மை சீக்ரெட் விஷ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போதைக்கு லைஃப் ஒரு சைடாக போயிட்டு இருக்கு. அதனால வர மூட் ஸ்விங்ஸ் தான் அதெல்லாம். காதல் கொண்டேன் ஓடும், 7G ஓடும். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த யங் ஜென்ரேஷன் ஸ்பெஷலாக சொல்லணும்னா இந்த 2K கிட்ஸ் இவங்க எல்லாரையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்து அந்த எமோஷனல் அப்படிங்கிற விஷயத்த வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைம் அப்படிங்கிறதே இருக்காது. ஒரு மெசேஜா உடனே ரிப்ளை பண்ணும், ஒரு காலா உடனே நீ பிக் பண்ணும், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை குவிட் பண்ணுறாங்களா உடனே அடுத்த ரிலேஷன்ஷிப்குள்ள அடுத்த கமிட்மெண்ட்ஸ்குள்ளே போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன, இந்த எமோஷனல் அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படி ஹீல் பண்ணணும், எப்படி அதை ப்ராசஸ் பண்ணணும்? ஐ திங்க் தட்ஸ் குவைட் ஓகே தான். ஏன்னா டெத் ரேட், சூசைடு, இந்த தீ குளிக்கிறேன், தூக்குல தொங்குறேன், அதெல்லாம் இப்போ இருக்கா? ரேர் தானே. அது பழைய காலத்தில் எவ்வளோ இருந்தது. வருஷத்துக்கு ஒரு சாவு ஒரு வீட்டில் வரும், வருஷத்துக்கு ஒன்று தூக்குல தொங்கும், வருஷத்துக்கு ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி இப்போ இல்லைல்ல. எமோஷன்லெஸ்ஸாகவும் நீங்கள் சொல்ல முடியாது. 2K கிட்ஸ்லாம் நான் பார்க்குறேன்னே, ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கு, நான் 3 மாதம் உட்காந்து பேச வேண்டியதாக இருக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த சோஷியல் மீடியா வந்துட்டு அதில் ஒரு உயிரை எடுக்காம நீ டிஸ்ட்ராக்ட் பண்றேன்னா நீ நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி அதை நான் அப்படி பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ டெத் ரேட்ஸ், சூசைடல் ரேட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி. ரொம்ப ரேராக தான் இப்போ சூசைடுன்னு சொல்லிட்டு போகிறாங்க, ரொம்ப டிப்ரெசிவ் ஸ்டேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இது பயங்கரமான ஒரு டிஸ்ட்ராக்டிங் டூல். புரியுதுன்னா, நான் அந்த ஏலியன் சொன்னேன்ல, அப்போல்லாம் இது இல்லைன்னா நான் ஏலியனாவே இருக்க மாட்டேன்ல. அந்த ஒரு பயங்கரமான ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். நைட் நான் ஃபோன் நோண்டிருப்பேன் கண்டிப்பா, அதுல நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிருப்பேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ரியலி குட் தான். ஆனா இந்த சிச்சுவேஷன்ஷிப் கிட்ஸ் அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல, தட்டில் அப்போதைக்கு இனிக்கும். ஆனால் அது பயங்கரமான எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி கொண்டு வரும். உங்களுக்கு ரைட் பார்ட்னர் கடைசி வரைக்கும் சூஸ் பண்ண முடியாத மாதிரி அந்த சிச்சுவேஷன்ஷிப் போகும். அது என்னன்னா, ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்காது. வேணுங்கிறப்ப நான் காஃபி டேட் போவேன், அதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் இருக்கு சிச்சுவேஷன்ஷிப்ல. அதுதான் இப்போ நான் நிறைய கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். நம்ம கிட்ட கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸ் சொல்றாங்க. ஒன் நைட் ஸ்டாண்ட்ன்றாங்க, சிச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க. ஒன் நைட் ஸ்டாண்ட் அவ்வளோலாம் இது இல்லை. பெங்களூர் சைடு அது மேபி இருக்கலாம். சென்னையில இப்போதைக்கு நிறைய சிச்சுவேஷன். எனக்கே வந்து அழகா சொல்லுங்க, அக்கா இப்படிக்கா அப்படிக்கான்னு, சரி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில அட்வைஸ் கொடுப்போம். இது எனக்கு இந்த 2 தான் நிறைய வரும். சிச்சுவேஷன்ஷிப்ஸும் நல்லா ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இல்லீகல் திங் தான் வரும். அப்போ நம்ம கொடுக்க வேண்டிய கவுன்சிலிங் நம்ம கொடுத்துட்டு அனுப்பிச்சோம். நம்ம அவங்க பேச மட்டும்தான் முடியும். ஏன்னா 80% ஆஃப் மை கவுன்சிலிங்ஸ் ஹேவ் ஒர்க்ட் அவுட். அண்ட் ஆல்சோ நான் கேட்குறக்கு அதுக்கு தான் பேசுவேன். நான் பேச இஃப் தே ஆர் ஜோனிங் அவுட் அப்படின்றதுனா ஐ ஜஸ்ட் ஸ்டாப். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவேன். ஒரு காது இப்படி கேட்குதுன்னா எப்படியாவது அந்த லைஃப்பை மாற்றிடணும்னு நான் நினைப்பேன். அண்ட் சிச்சுவேஷன்ஷிப்ஸ்லேயே நான் நிறையா 16லேருந்து நான் பார்த்துருக்கேன் கேசஸ். அப்போ இந்த மாதிரி எனக்கு சும்மா போயிட்டு இருக்கு. தே ஜஸ்ட் டாக் டு மீ. அது எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் அதை கேட்கவே இல்லையே. உங்களை பார்த்தாலே வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனசு வந்து, நம்ம கதை கேட்கவே இல்லையே நீ என்ன சொல்ற, நம்ம ஏதோ ஒரு பதில் சொல்லுவோம் தானே வராங்க. நம்ம பார்த்தா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்காங்க, என்னடா நீங்க நினைக்கிறீங்கன்னு இருக்கும். ஸோ அதுதான் சிச்சுவேஷன்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமான எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். யாரையுமே கடைசிக்கு நம்ப மாட்டீங்க. கமிட்மெண்ட் இஷ்யூஸ் வரும். அது எப்படி இருந்தாலும் அது தப்பாக தான் போய் முடியும். ஸோ நம்ம ஒருத்தங்களை நம்ம சைட் அடிக்கிறோம், அது நெக்ஸ்ட் லவ்வாக மாறினா அது கண்டிப்பாக மேரேஜில் போய் முடிஞ்சா நல்லது. நீங்கள் லிவ்ல இருந்துட்டு கூட நீங்கள் மேரேஜ் போங்க. ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு 1 டேல மேரேஜ் பிரியறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். போனேன் மேம், அடுத்த நாள் இப்படி 3ஆவது நாள் பிரிஞ்சிட்டோம் அப்படிம்பாங்க. அது லிவ்ல இருந்தால் உங்களுக்கு தெரியாதுல்ல. அட்லீஸ்ட் ஒரு 3-4 months யூ வில் கெட் டு நோ ஈச் அதர்.
அது மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட்ல நான் அதுவே வேணான்ட்டு இருந்தேன். இப்போ ஐம் ஜஸ்ட் சப்போர்ட்டிங். நீ வந்துட்டு நல்லா இருந்தா போதும், அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ நல்லா இருக்கணும். லைஃப் வந்துட்டு ஒரே மேரேஜ்ல போய் முடியணும் அப்படின்னா மேபி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா. இப்போ வந்து நீங்க இந்த விஷயம் சொன்னீங்க, ஆனா வந்து அந்த ஹீலிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து டைம் எடுக்கும், அது ரொம்பவே டைம் எடுக்கும். அப்போ ஒருத்தங்க வந்து ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில இருந்து அவங்க வெளியில வரணும். அப்போ அந்த ஹீலிங் அப்படிங்கிற விஷயத்த அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? தெரபிஸ் போகலாம். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது பயங்கர இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் தெரப்பி போனதில்லை, ஆனால் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொன்னாங்க, நீ தெரப்பி போனீன்னா உனக்கு உன்னை பற்றி தெரியாத நிறைய விஷயங்களை உன் தெரப்பிஸ்ட் சொல்லுவாங்க. அப்போ உனக்கு உன் மேலே மரியாதை ஜாஸ்தியாகும். ஸோ தட் யூ வில் ஸ்டாப் செட்டிலிங் ஃபார் லெஸ். உன்னோட தரத்தை நீயே தாழ்த்தி எவனுக்கோ போய் இதை கொடுக்காம, லவ்வை கொடுக்காம, யூ வில் ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் மோர். நான் வர்த் இட் அப்படின்னு நீ நினைப்பேன். அந்த மாதிரி உன்னை பற்றி உனக்கு சொல்லுவாங்க அப்படின்னா தட் வாஸ் ரியலி ஆமாம்ல, இதுதானே ஒருத்தங்களுக்கு வேணும். ஒரு மனுஷனோட அல்டிமேட் எய்மே டு பி அப்ரிஷியேட்டட் தான். நம்மளை பார்த்து ஒருத்தங்க நல்லா இருக்கேன், உன்னோட வாய்ஸ் நல்லா, உன் காதுல, உன் கண்ணு நல்லா, அந்த மாதிரி சொல்றது தான் நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் வந்துட்டு எல்லா மனுஷனும் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஒரு ரெகக்னேஷன். ஸோ அது நமக்கே நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்ம வில் செட்டில் ஃபார் லெஸ் தான். எனக்கு இவன் போதும், ஐயோ இவன் எனக்கு அடிக்கல, அது வரைக்கும் அடிக்கலைன்னா அடிக்கிறது வந்துட்டு பெரிய தப்புடா, ஸோ அடிக்கிறதுல போதும் அப்படின்னு நம்ம செட்டில் அந்த மாதிரி ஆகக்கூடாது. திஸ் இஸ் ஹவ் நான் அதை பார்க்குறேன். இந்த டக்குன்னு மாறுறது இது எல்லாத்தையும் இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. நிறைய வந்து இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து நம்ம கேட்கணும். உங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் எப்படி இருக்கும்? மூட் ஸ்விங்ஸ் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நார்மலாகவே எனக்கு அந்த மூட் ஸ்விங், இன்னைக்கு கூட மூட் ஸ்விங்கில் நான் ஒரு டோஸ் ஸ்டாஃபி போட்டேன். ஐயோ இன்னைக்கு எனக்கு லாஸ்ட் டே 2 டைம் காலையில இருந்து அழுதுட்டேன். அப்போ என்னடா நீ ஷர்மி இப்படி அழுகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பா கிட்ட சொல்லி மெடிசன் வாங்கி போட்டேன். மெடிசன் ஹோமியோபதி மெடிசன், இட் ஒர்க்ஸ் லாட் ஆன் யுவர் கேரக்டர்ஸ். ரொம்ப இரிட்டேட்டடாக இருந்தால் ஒரு டோஸ் போட்டால் ஜாலியாக சிரிக்க ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி ஒரு திங் அது. ஸோ போட்டனால தான் இப்போ நான் இன்டர்வியூவில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கேன். இல்லை ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்கும்போது அழுதுருப்பேன். ஸோ அதுதான் முகம்லாம் பார்த்துட்டு இருந்தேன், வீங்க கிடக்கா காலேருந்து அழுதுருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட மூட் ஸ்விங்ஸை வந்துட்டு இப்போதைக்கு ஐ மேனேஜிங் வித் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் மை மெடிசன்ஸ். ஸோ மற்றபடி யூ ஹாவ் அ லாட் டு டீல் வித் யுவர் லைஃப் இல்லையா, அதனால நமக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் வருது. எதுவுமே இல்லை, ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா ஓகே தான். ஆனால் நெவர் டிபெண்ட் ஆன் யூர் ஸ்லீப்பிங் பில்ஸுங்கிறது நான் ரொம்ப இரிட்டேட்டாக. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு இஷ்யூ இருக்கும், தைராய்டா, பிசிஓஎஸா, இல்லை ஒபிசிட்டியா, இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸா, அதை ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணுங்கள். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போதைக்கு லைஃப் ஒரு சைடாக போயிட்டுருக்கு, அதனால் வர மூட் ஸ்விங்ஸ் தான் அதெல்லாம். ஸோ அதுக்காக ஐ திங்க் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மூட் ஸ்விங்ஸில் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் டேக் ஹெல்ப் ஆஃப் யூர் மெடிசன்ஸ். யூ கேன் க்ரை அவுட் அலவுட், நல்லா அழுதுறணும். இன்றைக்கி எனக்கு 2 டைம் அழுகும்போது பேஷன்ஸ் இருந்தாங்க, ஐ வாஸ் கண்ட்ரோலிங். அப்புறம் ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டு நல்லா அழுதுட்டு அப்புறம் மூஞ்சி கழுவிட்டு இப்போ வர சொல்லுங்கள் பேஷண்ட்டை. திஸ் இஸ் ஹவ் நான் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணது. ஸோ அது நிறையா ஒர்க் ஆகும். நல்லா அழுதுறணும். எனக்கு எப்பவுமே அழுகிறதுக்கு வந்துட்டு பாத்ரூம் வந்துட்டு பயங்கரமான ஃப்ரெண்டு. பாத்ரூம்குள்ளே போய் அப்படின்னு நான் அழுகிறேன்னு அர்த்தம். ஸோ அது வந்துட்டு 11th ஆரம்பிச்சது. நான் அடிக்கடி அழுகிறது 11th நான் பாத்ரூம் போனேன். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு. இன்ன வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் க்ளோஸ்டாக, பட் யூ ஷுட் நாட் பி லைக் தட், சொல்லிடணும் எல்லாத்தையும். ஆனால் அதான் எனக்கு அந்த 11th மாதத்துக்கு ஒரு டைம் அந்த பாத்ரூம்குள்ளே போவேன், ஓன்னு இருக்கும். ஏன்னா இதை நம்ம சைலண்ட் பண்ண முடியாது. காது இருந்துச்சு நம்ம வந்து அழுகிறத சைலண்டா இருக்க முடியாது. மூக்கு உரியுறது என்ன பண்ண முடியும்? ஒன்னா வெளியே இருக்கணும், இல்லை உள்ள இருக்கணும், அதுக்கு அந்த சவுண்டு வரும்ல. ஸோ இப்படிதான் நான் வந்துட்டு லெட் அவுட் பண்ணிக்கிறேன். ஒன்னா பயங்கரமா அழுதுருவேன், அப்புறம் அது சாப்பிட்றது பெருசா இல்லை, அப்படி விட்டுருவேன். ஓகே, இப்படி நீங்களும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. இப்போ வந்து நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க. எனக்கு வந்து உங்களோட சில ஃபேவரட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு. உங்களோட ஃபேவரட் மூவி அப்படின்னா என்னது? மூவியா? எனக்கு கலர்ஃபுல்லாக எல்லா மூவிஸும் பிடிக்கும். கலர்ஃபுல்னா ரோமியோ ஜூலியட், அன்பே சிவம், பம்மல் கே சம்பந்தம், MBBS, வசூல் ராஜா, அந்த மாதிரி கலராக இருக்கணும். அது ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். திஸ் இஸ் ஹவ். எனக்கு ஒரு பர்டிகுலர் மூவின்னு சொல்ல முடியாது. நல்லா சிரிக்க வைக்கணும். ராம்-காம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொமான்டிக் காமெடிஸ் ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் ஆல். உங்களோட ஃபேவரட் ஃபுட்? பிரியாணி. ஐயோ ஷிட். ஃப்ரூட்ஸ் அண்ட் பிரியாணி. ஃப்ரூட்ஸ் எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். பிரியாணி வேணும் அப்படின்னா பிரியாணி தான் சாப்பிடுவேன். சிக்கன் பிரியாணி. உங்களோட ஃபேவரட் புக்?
யோசிக்கிறீங்க? மை சீக்ரெட் விஷ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நான் படிச்ச ஃபர்ஸ்ட் புக் அது. அதாவது எங்க அக்கா நல்லா ஸ்டோரி புக் படிப்பா. அவ சும்மா வச்சிருப்பா இப்படி. அதுல இருந்து நான் அப்படி படிக்க அதுக்கப்புறம் தான் எனக்கு புக்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இந்த சீக்ரெட் விஷ் லிஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அது கொஞ்சம் மாறிதான் இருக்கும், ஆனா படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து சென்னையில வந்து ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு சொன்னா அது என்னது? ஹோம் சொல்லுவேன், வீடு தான். இல்லைன்னா அம்மா வீடு, அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல். இது மூணு தான் சுத்தி போவேன். அப்படி இல்லை ஏதாவது ஒரு டீ கடை. ஓகே. இப்போ வந்து நாங்க உங்களோட ரீல்ஸ்லயே நிறைய பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த சாங்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த சாங் அப்படிங்கிறது வந்து ஒரு தெரப்பியாவே இருக்கும். உங்களோட டஃபஸ்ட் டைம்ஸ்லயும் ரொம்ப சோகமா இருக்கும் போதும் உங்களை வந்து பூஸ்டப் பண்ற சாங் அப்படின்னா அது என்ன? பூஸ்டப் எல்லா டைமும் நான் இந்த பிரேக்கப் சாங் தான் கேட்டு உட்காந்துருப்பேன். நம்ம அப்படி ஒரு டைப். நான் அதை கேட்டா எனக்கு என்னன்னா சைலண்டா இருக்கிற மாதிரி ஒரு பர்சன். ரொம்ப அப்படியே குஜால்ஸா பாட்டு அது வந்துட்டு ஒரு ட்ரிப்புக்கு மட்டும் தான் அதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மற்றபடி ஆல்வேஸ் வந்துட்டு எனக்கு இவனோட அந்த பழைய பிரேக்கப் சாங்ஸ் தான் ஓடும். எப்பவுமே அது சந்தோஷமோ சோகமோ, காதல் கொண்டேன் ஓடும், 7G ஓடும். என் பிளேலிஸ்ட்ல இருக்கேன். அது அந்த விண்டேஜ் எல்லாமே ஓடிட்டு இருக்கும். திஸ் இஸ் சந்தோஷமோ சோகமோ அது போட்டு. இப்போ ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிறது வந்துட்டு யுவன் இல்லை, இப்போ சியான் அவரோடது உயிர் வாசமே வந்துட்டு டெய்லி ஒரு 4 டைம் கேட்டுருவேன். அது ஏன் கேட்குறேன், இது கேட்குறேன். விஷுவல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சட்டிலா ஜாலியா ஐ கேன் சி மை செல்ஃப் தேர் அப்படிங்கிற மாதிரி என்னோட மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனா எப்பவுமே வந்துட்டு இந்த பிரேக்கப் சாங் கேட்டுக்கிட்டுதான் வாழ்க்கையே எப்படி இருக்குன்னு எனக்கு இனிமேலாவது நல்ல சாங்கா கேட்கணும். அந்த மாதிரி காதல் இந்த தீபாவளின்னு ஒரு படம் வந்துச்சா, தீபாவளி அந்த பேசாதே சாங், அதெல்லாம் அந்த ஏரா வந்துட்டு ஃபுல்லா கேட்டு முடிச்சேன்னா அன்னைக்கு நான் நல்லா இருக்கும். டாக்டர் ரேவதிராஜன் வந்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அவங்க வந்து என்னை வந்து தான் பையன் மாதிரி எடுத்து அவங்க என்னை கேர் பண்ணிக்கும் போதும், இந்த 25 லட்சம் ஃபண்டு கிடைச்சாலுமே டோனர் கிடைச்சாதான்னா அவங்க வந்து தான் பையனுக்கு தேடுற மாதிரி இந்த டோனரை தேடி ஜெர்மனிலேருந்து வந்தாங்கண்ணா டோனரு. அதெல்லாம் வந்து ஒரு மிராக்கல் மாதிரி தானே. என் வாழ்க்கையில் இவ்வளோ மிராக்கல் நடந்திருக்குன்னு சொல்லும் போதும் எனக்கே ஒரு சந்தோஷம் இருக்குண்ணா. கடவுள் இதை போல பேரனுக்கு இந்த வியாதி கொடுத்துருக்கிறதுனால இவன் மீண்டு வருவானா வரமாட்டானான்னு எங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஓடின்னு இருந்தது. அப்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பேரனுக்கு முன்ன நம்ம போயிடலாமா, பேரனை விட்டுட்டு யாருக்கிட்டன்னா போயிடலாமான்னு கேட்டார். ஆனால் நான் சொன்னேன், பேரனை நல்லபடியாக ஆக்கி விட்டுட்டு போனாலும் உடம்பெல்லாம் யாருன்னா வாங்கிக்குவாங்க. இந்த சமயம் அந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டேன்னா நான் யார் நம்மளை அந்த குழந்தைய வாங்கிக்குவாங்க. அதுக்கு தான் அவர் சொல்லுவார், ஏழையாக இருக்கலாம் ஆனால் கோழையாக இருக்காத, பேரனை எப்படி இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி காப்பாற்றலாம், ஒரு நம்பிக்கை வையே. இல்லைன்னா நம்ம வந்து அப்போவே அவர் சொன்ன டைம்லேயே 2 பேருமே விஷம் குடிச்சிட்டு செத்து போயிருப்போம்பா. அது குழந்தைய அனாதையா விட்டுட்டு செத்து போயிட்டு இருப்போம்ப்பா. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. ஏஜிஎஸ் கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.